இந்த இலையோட பேர் தான் முசு முசுக்கேன்னு பேர். இந்த இலை வந்து கோவை இலை மாதிரியே இருக்கும். மேலே வந்து கொஞ்சம் சொர சொரன்னு முள் முள்ளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள், நல்லா பாருங்கள். இதில் வந்து சொர சொரப்பாக இருக்கும். இந்த காம்புலலாம் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு மாதிரி முள் முள்ளாக இருக்கும். இதில் வந்து மஞ்சள் கலர் பூ பூக்கும், எல்லோ கலர் பூ பூக்கும், நல்லா பச்சை கலர் காய் காய்ச்சி அப்படியே சிகப்பு கலராக மாறும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட இருமல் சளி இருந்துகிட்டே இருக்குது இல்லைங்களா, அவங்களாம் இதை எடுத்தாங்கன்னா உடனே இருமல் போயிடும், சளி நல்லா கேட்கும். இந்த செடியெலாம் இப்போ வந்து நம்ம பராமரிக்கிறதுனால நமக்கு இதனுடைய பயன்லாம் தெரியாமல் இருக்கிறதுனால இந்த செடியெலாம் அழிஞ்சிட்டே வருது. அதனால் இதெல்லாம் எங்கே பார்த்தாலும் எடுத்துகிட்டு வந்து குரோட்டன்ஸ்க்கு பதில், அழகு செடி பதில் இதை நட்டு வச்சுக்கோங்க. இந்த செடி பேர் வந்து மிளகா பூண்டு. இது எதுக்குன்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம வெளிச்சத்தில் காட்டுறேன். இது பேர் மிளகா பூண்டு. இந்த செடி எதுக்குன்னா, நமக்கு வந்து இப்போ திடீர்னு வெட்டுப்பட்டுச்சு, இல்லைன்னா ஏதோ காயம் ஏற்பட்டுது, அடிப்படுது, பசங்க விளையாட்டு இருக்கும்போது கீழே விழுந்து அடிப்படும், நம்ம வண்டி ஓட்டும்போது கீழே விழுந்து அடிப்படும், அந்த மாதிரி காயங்களுக்கு, இல்லை சர்க்கரை வியாதி வந்துட்டு ரொம்ப நாட்பட்ட புண்ணு ஆறாமல் இருக்கும், அந்த மாதிரி சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு ஒரு புண்ணு, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இலையை எடுத்து நல்லா வந்து கசக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த புண்ணு மேலே பற்ற போட்டோம்னா 2 நாளில் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஆறிடும். நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இப்படி ஒரு சிறந்த மூலிகை வந்து வெளியில் அப்படியே சும்மா தன்னால் வளர்ந்துருக்குது. நமக்கும் இதனுடைய அருமைகள் நமக்கு தெரியுறதே இல்லை. இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இதனுடைய காய்கள் இதுக்குள்ளே மிளகு மாதிரி இருக்கும், மிளகு மாதிரி இருக்கும். அது இருங்க, தெரியுதா? இந்த இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி மிளகு மாதிரி இருக்கும் அதனுடைய காய்கள். பூ வந்து இந்த மாதிரி வன்மையாக இருக்கும். இதுதான் இந்த செடியோடைய மிளகு மாதிரி இருக்கும் காய். இந்த இது மிளகா செடியோடைய இலை எப்படி இருக்கும், அதை மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இது பேர் வந்து மிளகா பூண்டுன்னுட்டு பேர் இந்த செடி. இதை எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாதீங்க, எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நட்டு வைங்க. இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அரிதான. அதுக்கு முன்னே நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது இது ரோடு ஓரத்தில் நிறைய மூலிகை செடியாக இருக்கும். எங்களுக்கும் அதை பற்றி அவ்வளோ தெரியாது. ஆனால் இப்போ நிறைய நம்ம வந்து இந்த மூலிகை செடியை பற்றி பயன் தெரிஞ்ச பிறகு மக்களுக்கு சென்றடையணும், எல்லாரும் பயன்பெறணும் அப்படின்ற நல்ல நோக்கத்தில் இந்த வீடியோவை நாங்கள் வெளியிடுறோம். இந்த செடியை நீங்கள் எங்கே பார்த்தாலும் நீங்கள் இந்த செடியை எடுத்துன்னு வந்து பாதுகாப்பாக இதை பத்திரமா வளர்க்க பாருங்கள். இது வந்து அழிஞ்சிட்டு வரக்கூடிய செடி இனங்களில் ஒன்று இதுவும். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து செடிங்களாக இருந்த இடம்லாம் வெட்டிட்டு எல்லா இடத்துலையும் ஃப்ளாட்ஸு வீடுங்கள்லாம் கட்டிட்டு மக்கள் குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. அது தப்பு கிடையாது. அதே நேரத்தில் நமக்கு தேவையான மூலிகை செடிங்கள்லாம் நாம் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்போ நல்ல அவேர்னஸ் இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து நிறைய மரங்கள்லாம் வந்து நட்டு வைக்கணும். மழை வேணும், மக்களுக்கு நிழல் வேணும், கார்பன் டை ஆக்சைடெலாம் அது எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். அதனால தான் மரம் வேணும். அது மரம் வச்சா நல்ல மழையும் வரும், நமக்கு தண்ணி கஷ்டமும் தீரும். இதனுடைய பயன்கள்னால இந்த இலையை பயன்படுத்துங்க. இது எங்கே பார்த்தாலும் நட்டு வைங்க. இன்னொரு இலையை இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் நல்லா புண்ணு ஆற்றக்கூடியது தான். அதே போல் இந்த செடியை வந்து இதுக்கு பேர் காணா வாழை, நீர் வாழைன்னு பேர். இந்த செடி வந்து இதுவும் ரொம்ப அற்புதமான செடி தான். இந்த இலையை இது வந்து சின்ன சின்னதாக வயலட் கலரில் பூ பூக்கும். ஆல்ரெடி நான் என்னுடைய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோ 2-3 வீடியோ போட்டிருக்கேன் நான். இந்த இலை எங்கே கிடைச்சாலும் இதுவும் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் காஞ்சி போயிடுது, சில இடத்துல கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து நட்டு வைங்க வீட்டில். சின்ன சின்ன பாட்டில் நட்டு வச்சா கூட இது கிளை கிள்ளிக்கு நட்டு வச்சாலே வளர்ந்துடும். இது எங்கேயாவது ரோடு ஓரத்தில் இந்த செடியை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கொண்டு வந்து கண்டிப்பாக வீட்டில் நட்டு வச்சுக்கோங்க. அதுவும் சின்ன பசங்க இருக்கவங்க வீட்டில், வண்டி ஓட்டுறவங்க வீட்டிலலாம் கண்டிப்பாக இதை வச்சிடணும். சின்ன அடிக்கடி நமக்கு அடிப்படும், கீழே விழுந்துடுவோம். இந்த செடி வந்து தீப்புண்காயம், சர்க்கரை வியாதியால் ஏற்படுற புண்ணுங்க, வெட்டுக்காயம், எல்லாம் கீழே அடிபடுறது, கட்டி வந்துட்டு உடஞ்சிட்டு புண்ணு ஆறாமல் இருக்குது, எல்லாத்துக்கும் இந்த இலையை வந்து
நாம் வந்து நல்லா உப்பு வச்சு கசக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் தேங்காய் எண்ணெயும் வச்சு அந்த புண்ணு மேலே வச்சு கட்டிட்டோம்னா 2 நாளில் ஒரே நாளில் நல்லா மேலே வந்து ரணம் ஆறிடும். 2-3 நாள் நம்ம கட்டு மேலே போட்டுகிட்டே இருந்தோம்னா கட்டு போடணுன்னு கூட அவசியம் இல்லை. இந்த இலையை வச்சு நல்லா கீழே விடாமல் வச்சிடணும், அவ்வளோதான். அப்படி பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும். எந்த ஆயின்மெண்ட்டும் தேவையில்லை, மருந்தும் தேவையில்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆறிடும். நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு இது பயன் தரக்கூடிய இலை. நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் சாதாரண இலை சும்மா குப்பைங்களை செடியில் இருக்குது அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. இதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியாததுனால நம்ம இதை பயன்படுத்துறதில்ல. இதெல்லாம் பயன்படுத்துங்க. இதில் வந்து சின்னதாக வயலட் கலரில் பூ பூக்கும். முக்கோணமாக வந்து குட்டி குட்டியாக முக்கோணமாக ஷேப்பில் வந்துட்டு மொக்கு வரும். அதுலேருந்து வயலட் கலர் பூ பூக்கும். இது 2 வகை இருக்குது. ஒன்று நீட்டு இலை, இன்னொன்று இந்த மாதிரி ரவுண்டு இலை இருக்குது. இது யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் குப்பைமேனி இருக்குது. குப்பைமேனி எதுக்குன்னு சொன்னால் எல்லா தோல் வியாதிங்களுக்கும் இதை போடலாம். நம்ம இப்போ விஷக்கடி இருக்குது, ஏதாவது பூச்சி விஷம் கடிச்சிச்சு, என்னன்னு தெரியல, ஏதோ கடிச்சிச்சு, தடித்தடிப்பாக வீங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இலையோட உப்பு வச்சுட்டு நல்லா கசக்கிட்டு கொஞ்சம் சுண்ணாம்பு வச்சு அந்த வீக்கத்து மேலே போடுவாங்க. ஏதாவது விஷக்கடி கடித்தாலும் இந்த இலையை வந்து போடுவாங்க. இது பேர் குப்பைமேனி. இது அப்புறம் இது வந்து மணத்தக்காளி இலை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மணத்தக்காளி நம்ம எல்லோரும் கீரையாக யூஸ் பண்ணுறோம். இது எதுக்குன்னு பார்த்தோம்னாக்கா வயிறு புண்ணுங்களை நல்லா ஆற்றக்கூடியது. இது நம்ம இதில் இரும்பு சத்தம் நிறைய இருக்குது. கீழா நெல்லி இருக்குது. கீழா நெல்லி எதுக்குன்னு பார்த்தோம்னாக்கா கீழா நெல்லி உங்களுக்கு தெரியும். இது கீழே வந்து சின்னதாக அரைநெல்லிக்காய் மாதிரி குட்டி குட்டியாக கீழே இருக்கும். இதில் இருக்குது பாருங்கள், கீழா நெல்லி இருக்குது. இது வந்து கசப்பு தன்மையுடையது. இந்த இலையையும் இந்த மணத்தக்காளி கீரையை ரெண்டுத்தையும் வந்து ஒரு புடி எடுத்து டெய்லி காலையில் ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டோம்னு சொன்னாக்கா நமக்கு ஏற்பட்ட கர்ப்பப்பை கோளாறுங்க, வயிறு உப்புசம், வயிறு புண்ணு எல்லாமே நல்லா ஆறிடும் பாருங்கள். உங்களுக்கு நல்லா சீக்கிரமாக க்யூர் கிடைக்கும். வெள்ளைப்படுறவங்களுக்கு இது கண்ட மருந்து. கீழே நெல்லியும் பச்சையாகவே எடுத்து ஒரு பிடி எடுக்கணும். இந்த மணத்தக்காளி கீரையும் பச்சையாக ஒரு பிடி எடுத்து ரெண்டுத்தையும் வந்து நம்ம வெறும் வயிற்றில் காலைல சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும். இதை வந்து இதெல்லாம் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி கீரைங்க இந்த செடிங்களாம் எங்கேயா கிடச்சி எடுத்துகிட்டு வந்து நட்டு வைங்க. தேவையில்லாத இந்த அழுகு செடின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் நடுறதை விட இந்த மாதிரி பயனுள்ள செடிங்க மூலிகை செடிங்கெல்லாம் கொண்டு வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக இனிமேல் வளர்க்கணும். நம்மளுடைய சந்ததிகளுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லி தரணும். நமக்கே நிறைய விஷயம் தெரியல. அதனால் இது தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிற எத்தனையோ மூலிகை செடிலாம் அழிஞ்சு போயிட்டு இருக்குது. நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மறுபடியும் நம்ம பழையபடி நம்ம முன்னோர்கள் எப்படி எல்லாத்தையும் வச்சு நல்லா வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி நாமளும் இயற்கை வைத்தியத்து மூலமாக நல்லா வாழணும். எல்லோரும் நல்லா இருக்கணும். அதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மறைச்சி வைக்காமல் மக்களுக்கு சொல்லணும். சரி, எல்லாரும் இந்த செடியை நட்டு பயன்பெறுங்கள். நன்றி. இந்த செடி வேணும்னு நினைக்கிறவங்க நாங்கள் இதில் வாட்ஸ்அப் நம்பரு நான் தரேன். அது கால் பண்ணுங்கள். வேணுன்றவங்களுக்கு நான் இந்த செடியை வந்து தரேன் நான். சரிங்களா? ஓகே, பாய்.